தற்போதைய அண்மைச் செய்தி. ஜாய் கிறிசல்டாவை முறைப்படி திருமணம் செய்ததாகவும் குழந்தை தன்னுடையது எனவும் ஒப்புதல் அளிக்கவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் குழந்தை தன்னுடையதுதான் என மகளிர் ஆணையத்தில் ஒப்புக்கொண்டதாக வெளியான தகவலுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். தற்போது குழந்தை தன்னுடையது என்று தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம். பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் நகரி சைஸ் உள்ளிட்ட படங்களை நடத்தியிருக்கிறார். சமையல் கலைஞர் மூலம் பிரபலமான இவருக்கு தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பாளரான கிறிஸ்டில்டா ஒரு புகார் வந்து கூறியிருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜருக்கும் திருமணம் நடைபெற்றது என்றும் தான் தற்போது கருவுற்று இருக்கும்போது அவர் என்னை வச்சு பிரித்து விட்டார் என்றும் அவர் புகார் தெரிவித்திருந்தார். இது குறித்து மகளிர் ஆணையத்திடம் காவல்துறை கண்காணிப்பிடம் அவர் தனது புகாரை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் இந்த சமீபத்தில் கிறிஸ்டில்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு ரங்கராஜிடம் அவர் பெயர் வைத்திருந்தார். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டபடி நான் எப்போது எந்த ஒப்புதலும் கொடுக்கவில்லை என்றும் நான் ஜாயை தன்னிச்சையாக சந்தித்தேன். அவரது விளக்கத்தில் தேர்தலையே அவர் திருமணம் செய்து கொண்டேன் என்று அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தன்னிடம் வந்து பணம் புரிங்குவதே அவருக்கு மிக முக்கிய நோக்கம் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்த தனது வாக்குமூலத்தை செப்டம்பரில் ஆயிரம் காவல் நிலையத்தில் கூறியிருக்கிறேன். அந்த வாக்குமூலத்தில் என்ன தெரிவித்தேன் என்றால், கமிஷனின் முன் நடந்த அடுத்த அத்தனை அறிவிப்புகளின் போதும் ஜாய் எனக்கு மாதத்திற்கு 1.5 ரூபாய் பராமரிப்பு தொகையாகவும் தனது காருக்கு இஎம்ஐ தொகையாக 1.25 லட்சம் கேட்டதாகவும் இதனை அப்போதே மறுத்துவிட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் நான் ஒருவரும் டிஎன்ஏ சோதனைக்கு மறுப்பதில்லை. மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவிப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்றும் அன்று கூறியிருந்தேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் ஆணையத்திற்கு முன் எந்த உத்தரவையும் நான் கொடுக்கவில்லை என்றும் அவர் நான் கொடுத்ததாக கிறிஸ்டில்டா சொன்னது மிக பொய் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் சென்று மேல்முறை செய்வேன் என்றும் அவர் இந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.